வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு அழகான செம்பருத்தி பூ தான் வரைஞ்சிருக்கேன். வாங்க எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓவியத்துக்கு நான் கிளிட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட செங்காந்தளும் பூங்குழலியும் இந்த ஓவியத்துக்கு கிளிட்டர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தான் கிளிட்டர்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப இடம் செஞ்சிட்ருந்தாங்க. சரி, நீங்களாக பயன்படுத்தக்கூடாது, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீங்கள் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த செம்பருத்தி பூ நான் வரைஞ்சி முடிச்சுட்டு அவங்க ஜிகினா கொடுத்தாங்க. இப்போ பிளாக் மார்க்கர்ஸ் எடுத்து நான் ஏற்கனவே பென்சில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அது மேலே பிளாக் மார்க்கர்ஸ் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ரெட் கலர் மார்க்கர்ஸ் எடுத்துகிட்டு நான் உள்ளே கலர் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் கிளிட்டர்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த கிளிட்டர்ஸ் என்ன நேரம் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதே நேரத்தில் நீங்கள் உள்ள கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸ் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சில நேரங்களில் அங்கங்கே ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெள்ளை நிறம் தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கலர் கொடுத்தாச்சு. இலைக்கு பச்சை நிறமும் நடுவில் உள்ள அந்த மகரந்தத்துக்கு மஞ்சள் நிறமும் கொடுத்துட்டோம். அடுத்து இது மேலே நம்ம க்ளூ ஊற்ற வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளூ கொடுக்கும் பொழுது அதிக க்ளூ செலவழிப்போம். நம்ம அதை ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல குறைவாகவும் இருக்கும். அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்காண்டி நான் தனியாக ஒரு பேப்பரை கிழித்து அதை மடித்து அதை நான் பரவி விட்டுருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ளூ தடவும் பொழுது அந்த நிறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. செங்காவும் பூங்குழலியும் எனக்கு ரொம்ப உதவி செய்கிறேன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நான் க்ளூ ஊற்றுறேன், நான் கிளிட்டர்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3 பேரோட கைகளை தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. இப்போ செங்காந்தல் தான் ரெட் கலர் கிளிட்டர்ஸ் போட்டுட்ருக்கா. இப்போ பூங்குழலி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கே ஒரு தடவை போட்டுடுறா. இப்போ நான் ஏற்கனவே ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அதில் கொட்டிட்டேன். இப்போ எங்கெங்கே ஒட்டாமல் இருக்கோ அந்த இடங்களில் ஒட்டிக்கணும்னு மறுபடியும் கொட்டிட்டு ஒட்டினேன். பார்த்திங்கன்னா அந்த க்ளூ நல்லா பிடிச்சிக்கிச்சு, கீழே எதுவுமே விழுகலை.
அந்த ஓரத்தில் கிளிட்டர்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. அங்கே நான் க்ளூ ஊற்றினேன், பார்த்தா நிறையா வந்துருச்சு. அதை எடுத்து நடுவில் எல்லோ கலர் கோல்டன் கலர் நான் அதில் கொடுக்க போகிறேன். நம்ம சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். மகரந்தம், சூலகம், அல்லிவட்டம், புள்ளிவட்டம்னு சொல்லிட்டு எனக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த நடுவில் உள்ள அந்த மஞ்சள் நிறத்துக்கும் என்ன பேர் அப்படிங்கிறது தெரியல. நான் மகரந்தம்னு சொன்னேன், ஒருவேளை அது தப்புனா என்னை மன்னிச்சுக்கோங்க. படம் வரைந்து பாகங்களை குறி அப்படின்ட்டு அடுத்த தடவை பார்த்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் க்ளூ தடவிட்டு இருக்கேன். இப்போ பூங்குழலி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதில் கொட்டுறதுக்காக. கையில் தயாராக வச்சுருந்தாங்க. நான் தான் வந்து கிளிட்டர்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செங்காய் தான் வாங்கி கொட்டிகிட்ருக்கா. 2 பேரும் மாற்றி மாற்றி பறிச்சுக்கினா தான் வேலை. ஏன்னா எனக்கே வந்து கிளிட்டர்ஸ் பயன்படுத்த ஆசையாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப நாளுங்கிறேன் பிறந்த நாள்லேருந்தே செங்காந்தல் கேட்டுட்ருந்தேன், நான் கிளிட்டர்ஸ் பயன்படுத்தணும். சரி இன்றைக்கி எனக்கும் செம்பருத்தி பூக்கு கொடுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு, அதனால் பயன்படுத்தியாச்சு. இப்போ மிச்சம் உள்ள கிளிட்டர்ஸை வந்து இந்த எம்டி டப்பாக்களில் நான் கொட்டி வச்சுருக்கேன். இதை திரும்ப பயன்படுத்திக்கலாம் தேவைப்படும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், நல்லா மின்னுதில் நல்லா மினுமினுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க.